ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட நேரடியா பேசுறத அறிந்து கொள்றது எப்படி. போன பகுதியை ஒருவேளை நீங்க யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இதோட முதல் பகுதியை கொடுக்குறோம். அதை பார்த்ததுக்கு பிறகு இந்த 2வது பகுதியை வாங்க. சரி, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்படி பாவரிக்க கேட்கணும், எப்படி காத்திருக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி தரிசனத்தின் மூலமா பேசுவார் அப்படிங்கிறத போன பகுதியில பார்த்தோம். இந்த பகுதியில் அநேகம் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வசனத்தின் மூலமாக பேசுவார். அதில் ஒரே ஒரு வசனத்தை தியானிச்சுட்டு அதுக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம், வசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. பொதுவாக ஜீவன் வேலை செய்யும், கிரியை செய்யும், அதுதான் ஜீவன். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறதுனால, இது கிரியை செய்கிறபடினால நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, ஜெபிச்சதுக்கு பிறகு காத்திருக்கும் போது ஆண்டவர் வசனத்தை கொடுப்பார். அந்த வசனம் நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பேரே தேறுதலின் தேவன். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அதனால நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கும் பொழுது அல்லது ஜெபிக்கும் பொழுது தேவன் சரியா உங்களுடைய பேசக்கூடிய சத்திய வேத வார்த்தையை கொடுப்பார், கொடுத்து உணர்த்துவார். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக கலங்கியிருக்கலாம், இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தை, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. யோசுவா பயந்திருந்த பொழுது மோசேவை குறித்து, நான் மோசேவோட இருந்தது போல் உன் கூட இருப்பேன் எப்படி சொல்லணும், அதே போல் அந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், அந்த வாக்குத்தத்தை கொடுப்பார். பரிசுத்த வேதாந்தத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜீவனுள்ள வாக்குத்தத்த வசனங்கள் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற ஜீவனுள்ள வார்த்தை உங்கள்கிட்ட பேசும். சரீர பலவீனங்கள் இருக்கலாம், அந்த பலவீனத்தின் மத்தியில் நானே உன் பரிகாரி, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். இப்படி வசனத்தை கொண்டு பலவீனப்படும் பொழுது உங்களுடைய குறைவுகள் மத்தியில் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீ காண்ப. கடன் வாங்க போகிறீங்களா, ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நீயும் கடன் வாங்குவதில் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. இப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது, ஜெபிச்சுட்டு காத்திருக்கும் பொழுது தேவன் இந்த வாக்குத்தத்த வசனங்களை உங்கள் இருதயத்தில் வைத்து பேச வைப்பார். இது அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுதினம் அதை நீங்கள் நடைமுறையில் வைத்திருக்கலாம். அடுத்த காரியம், ஜெபிக்கும் போதும் நீங்கள் மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை தியானிக்க அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரும். அடுத்ததான் ஜீவனுள்ள வசனங்கள் மூலமா தேவன் பேசுவார். அடுத்த காரியம், அநேக தேவ பிள்ளைகள்னால இதை விசுவாசிக்க முடியாதுதான், ஆனால் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தான் முடியும். சரி, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாகவும் பேசுவார், நம்மளுடைய உள் உணர்வின் மூலமாகவும் பேசுவார். வசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால அவரை அறிவீர்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட பேசுவார்? நம்ம கிட்ட தான் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை வேதாகமும் கொடுக்குதா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு கல்லோ மரமோ மண்ணோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுவார். சரி, நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களும் வருது. இது எப்படி ஆவியானவர் பேசுறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்றது அப்படிங்கிற சந்தேகம் அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு வரலாம். ஆவியானவர் எப்படி பேசுவார்னா, அவர் பேசுறத உங்க ஞானத்தினால உங்களுக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை காத்திருந்து ஜெபிக்கலாம், ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம், அல்லது எதிர்கால ஒரு திட்ட விஷயமா இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணி காத்திருக்கும் பொழுது ஒரு அழகாக ஒரு வரைபடம் மாதிரி அல்லது ஏதோ ஒரு ஆலோசனை புதிதாக, அது வரைக்கும் அந்த ஆலோசனை உங்களுக்குள்ள இருக்காது. ஆனால் அதை ஜெபிச்சதுக்கு பிறகு ஒரு சரியான ஆலோசனையை தேவன் கொடுப்பார். அதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம், ஏன் இது நமக்கு தோணலை. ஜெபிக்கும்போது இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நமக்கு கொடுக்கிற திட்டம். அநேக தேவ பிள்ளைகள்
படிக்கிற பாட விஷயங்களில் ஜெபம் பண்ணி கேட்கும்போது, ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு புரியுது. ஒரு வேலையில் ஒரு சின்ன பிரச்சனை, நாங்கள் போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தார் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய தேவ பிள்ளைகள் சொல்கிற சாட்சிகளை கேட்டிருக்கலாம். அப்படிதான் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் உலக மனிதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். வேலையில் பிரச்சனையா, தொழிலில் பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, மனநல மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டில் கவுன்சிலிங் போய்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் கணவன் மனைவி சேர்ந்த மாதிரி தெரியல. மனநல மருத்துவ ஆஸ்பத்திரியை குறித்து கூட ஒரு சகோதரியை கொண்டு போனாங்க. அவங்க சொல்கிறாங்க 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய். எங்களுடைய ஆலயத்துக்காக கூட நாங்கள் வெளியில் ஒரு கவர்மெண்ட் வேலையாக நாங்கள் போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு சுவரொட்டியில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் விஷயமா ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஆலோசனைக்கு 5000 ரூபாய்னு எழுதப்பட்டிருந்துச்சு. ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பேரே ஆலோசனை கர்த்தர். குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, ஜெபம் ஆண்டோட சமூகத்தில் கேட்கும்போது தேவன் ஆலோசனை கொடுப்பார். நீ அதுக்காக உபவசிக்கணுமா, அல்லது அதிகாலையில் ஜெபிக்கணுமா, அல்லது யாராவது ஒரு மனுஷனை காட்டி நீ ஒப்புரவாகணுமா, நீ இவங்களை மன்னிக்காமல் இருக்கிற இவங்கள்ட்ட நீ மன்னி, இதுதான் உன் ஆசீர்வாதத்துக்கு தடைங்கிறத தேவன் நிச்சயம் பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணி காத்திருக்க பழகணும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்கள நிலைத்திருக்கு, அது உங்களுக்கு போதிக்குது. வேறு ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் நமக்குள்ள போதிக்கிறத இன்னைக்கு அநேகர் காத்திருந்து கேட்காததுனால தான் உலக ஆலோசனையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவஜனமே, சமீபத்தில் ஒரு காணொலியை நான் பார்த்தேன். அந்த காணொலியில் ஒரு முக்கியமான காரியம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், சிறைச்சாலையில் பாவம் செய்துட்டு 14 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு வெளியில் வந்தவங்கள்ட்ட பேட்டி கேட்குறாங்க. மற்றவங்களும் உள்ள சிறைச்சாலைக்குள்ளே போகக்கூடாது, அதனால் நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க, சிறைச்சாலையுடைய அனுபவம் என்ன, நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் மதுபானம், ட்ரக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணேன். என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க அதிகமாக என்னை தூண்டி விட்டாங்க. நம்ம ஒரு கெத்தாக இருக்கணும், நம்ம யாருங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு இருக்கும்பொழுது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் போதையில் இருந்தேன். அப்போ ஒரு நபரை சொல்லி அவனுக்கு யாருங்கிறத காட்டணும், போய் வெட்டலாவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், சின்ன பகை, ஒரு பெரிய பகை கிடையாது, ஒரு சின்ன விஷயம். அதனால் நம்ம யாருங்கிறத முக்கியமாக அந்த ஊருக்கு காட்டணும். அதனால் புறப்பட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி வெட்டியிருக்கிறாங்க. வெட்டிட்டு போலீஸில் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெட்டின தலையும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நாங்கள் தான் வெட்டணும், எங்கள் பாருங்கள், எங்களுடைய தைரியத்தை பாருங்கன்னு காமிச்சிருக்காங்க. போலீஸ் விடுமா? சட்டம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குது. அப்போ கூட இருக்கிற நண்பர்கள் அந்த போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வெட்டினவருடைய காலில் விழுந்திருக்காங்க. இந்த கொலையை நான் மட்டும்தான் செஞ்சேன், இதில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றதை நீ சொல்லிடு, வெளியில் போய் நாங்கள் உன்னை ஜாமீனில் எடுக்கிறோம், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதை நம்பி இவர் என்ன பண்ணிட்டார், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி இவர் போய் உள்ளே போயிட்டார். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஒருத்தர் கூட இவரை பார்க்கவோ இவரை ஜாமீன் எடுக்கிறதுக்கு முயற்சியோ எதுவுமே செய்யலை. 14 வருஷம் கழிச்சுட்டு இன்றைக்கி அவர் பேட்டி கொடுக்குறாரு, தயவு செய்து நான் செஞ்ச தப்பை செய்யாதீங்க. என்கிட்ட எவ்வளவோ நான் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகள் சொன்னாங்க, அப்பா நீ தண்ணி அடிக்காதீங்க, எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் அதை நான் கேட்கல. நான் உள்ளே போயிட்டேன். அதுக்கு பிறகு என்னுடைய மகள் திருமணம் பண்ணியிருக்காங்க, அவங்க கணவனும் சரியில்லை, அதனால் என் மகள் தற்கொலை பண்ணிட்டா. இப்போ வெளியில் ஒரு நரகத்தில் வாழ்கிறது போல் நான் வாழ்கிறேன். அந்த சிறைச்சாலையுடைய கொடுமையான தண்டனைகள் அவர் விவரிக்கிறாரு. ஒருத்தரும் ஜெயிலுக்கு போயிடாதீங்க, தயவு செய்து மனம் மாறுங்க, பாவம் செய்யாதீங்க. வெளியில் அவர் சொல்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு உலகத்தில் தவறான ஆலோசனைகள் ஒரு மனிதனை தாறுமாறா அவனுடைய வாழ்க்கையை மாற்றிடுது. தாறுமாறா மாறினதுக்கு பிறகு அந்த 14 வருஷம் அவங்க செத்து போன குழந்தை யார் திருப்ப கொடுக்க முடியும்? இன்னைக்கு குற்றங்கள் பிறகுது. இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒப்புரவாக்கணுமா, மன்னிக்கணுமா, எந்த பிரச்சனை எப்படி கையாளணும், எல்லா விதத்திலையுமே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தெய்வ செய்திக்காக காத்திருக்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், நம்ம யோசிக்கிறோமா அல்லது கர்த்தர் நமக்கு கொடுக்குறாராங்கிறது அநேகருக்கு தெரியாது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ பொதுவாக பல இடங்களில் தெய்வ செய்திக்காக கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம நினைப்போம், உலக பிரகாரமாக நம்ம பேசுகிற மாதிரி இருந்தால், இப்போ பொதுவாக நிச்சயதார்த்தத்துக்கு போகிறவங்க இப்படி பேசுவாங்க, ரெபேக்காளோட காரியத்தை இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுங்கிறத பிரசங்கம் பண்ணுவாங்க.
கல்யாணத்துக்காக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. வளைகாப்பு வைக்கும் போது உன் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவரோட சமூகத்தில் போகும்போது அவர் வேறு விதமாய் பேச வைப்பார். அப்படி நடந்த சில சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன். அப்போ அந்த இடத்துல போய் செய்தி கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவரே இந்த பெண்ணுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன செய்தி கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ போய் பேசு. அப்போ நான் கேட்குறேன், இந்த குழந்தைக்கும் கர்ப்பவதிக்கும் எந்த சம்மந்தமே இல்லையே ஆண்டவரே, இந்த பயப்படாதங்கிற வார்த்தையை திரும்ப கொடுக்குறீங்களே. மறுபடியும் அதை பேசுகிறார். சரி, அந்த இடத்துல போய் கர்த்தர் என்ன சொல்ல சொன்னாரோ அந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணி முடிக்கிறோம். முடித்த உடனே அங்கே இருக்கிற அத்தனை பெண்களும் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன வேதனையில் பிரச்சனையில் வந்தோமோ அதே காரியத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசியிருக்கிறாரு, எங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சது. இன்னொன்று என்னென்னா, அந்த வளகாப்பா இருந்த அந்த பொண்ணு எந்த பொண்ணுக்கு செஞ்சாங்களோ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் போகிற இடத்துல என்ன செய்வேன்ற பயமாக இருந்துச்சு, கர்த்தர் என்னோட கூட பேசினார். தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது வர நம்ம நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகள் அதிகம். அதே போல் ஒரு பாரம்பரிய சபையில் பேசுவதற்காக அழைத்திருந்தாங்க. அந்த இடத்துல என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ டைம் தான் நீங்கள் பேசணும், 20 அல்லது 25 நிமிஷம், இந்த டைம்குள்ளே நீங்கள் பேசணும். இதில் என்னென்னா ஒரு தலைப்பையும் கொடுத்துட்டாங்க, இந்த தலைப்பில் தான் நீங்கள் பேசணும். ஆண்டவர் நான் கொண்டு போகிறேன், ஆண்டவரே இந்த தலைப்பையும் கொடுத்துட்டாங்க, நான் எப்பொழுதும் அப்படி பேசி பழக்கம் இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்டு சொல்லி தானே பழக்கம், நான் என்ன பண்ணுறது. அப்போ ஆண்டவர் சரியான ஆலோசனை கொடுத்தாரு, இந்த தலைப்பில் தான் நீ பேசுவ, ஆனால் உள்ள இந்த கண்டென்ட்டை நீ உள்ளே கொண்டு வரணும், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். போய் ஜெபம் பண்ணி பேசுகிறோம். நடந்தது என்ன, அதே 20 நிமிடத்தில் செய்தி முடித்தோம். அந்த 20 நிமிடத்தில் அதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிற சாட்சி, இன்னும் நீங்கள் 1 மணி நேரம் எடுத்துருக்கலாமே, ஏன் 20 நிமிடத்தோட முடிச்சிங்க. உண்மையாகவே நாங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறோமோ தேவன் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவஜனமே, நாம் நினைக்கிறது வேற, கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்கிறது வேற. தேவன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரோட நடக்கும்போது இதே அனுபவத்தை உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், போதிப்பார், நடத்துவார். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். இந்த 2 பகுதியை பார்த்துருக்கிற நீங்கள், நான் எவ்வளவோ அனுபவத்தில் ரத்தின சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது நீங்கள் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. தேவன் உங்கள் மூலமாக பேசுவார், உங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார். தகப்பனே, 20 ஆண்டு காலமாக உங்களோட கையை பிடிச்சி நடக்க வச்சிங்க. இந்த 20 ஆண்டு காலத்தில் நடந்த சில காரியங்களை மட்டும் இந்த ஜனங்களுக்கு என்னோட பேசும்படியாய் உதவி செஞ்சீங்கப்பா. இந்த செய்தியை கேட்குற ஜனங்களும் உங்களோட அப்பா காத்திருக்கட்டும், ஜெபிக்கட்டும், அந்த பரிசுத்தாவி பேசக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, ஆவியானவர் உங்களோடும் பேசுவார். ஆமென். God bless you.